அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு வசனத்தை மாத்திரம் நான் கலந்து ஆலோசிக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்களின் தாவீதில் சங்கீத புஸ்தகம் 31 வசனம் 15, அதை ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோடு கூட தியானித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இந்த நாட்கள் நாம் வருஷத்தின் முடிவிலே வந்து இருப்பதினாலே இந்த காலங்களை குறித்து நான் உங்களோடு கூட சம்பாசிக்கலாம், பேசலாம் என்று நான் விரும்புகிறேன். 2012ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்தார். காத்து இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே வந்து நிற்கிறோம். இன்றைக்கு இரவு 14ஆம் தேதியினுடைய இரவு பகுதியில நாம் இருக்கிறோம். இன்னும் சற்று ஒரு சில நாட்களுக்குள்ளே இந்த வருஷத்தை நாம் முடுக்க இருக்கிறோம். காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து நமக்கு வருகிறது. நம்முடைய காலங்கள் நம்முடைய கரத்தில் அல்ல, நம்முடைய காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருப்பதாக வேத வசனம் சொல்லுகிறது. நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. 31ஆம் சங்கீதம் முழுவதும் பார்க்கும்போது தாவீது அந்த சங்கீதத்திலே படுகிற கஷ்டத்தை 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கலாம். 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் அவனுடைய உள்ளான கருத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் கடைசி வரைக்கும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன் என்று சொல்லி 3 விதமாக இந்த சங்கீத பகுதிகளை நாம் காண முடியும், வாசிக்க முடியும். காலங்கள், காலம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு கிருபையின் காலமாக இருக்கிறது. அநேக மக்கள் சொல்லுகிறார்கள், இந்த டிசம்பர் மாசத்திலே 12வது மாதத்திலே 12ஆம் தேதியிலே இந்த 12ஆம் வருஷத்திலே அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இந்த மாதத்திலே இந்த வாரங்களிலே வந்தது. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார்கள், இந்த வரக்கூடிய 21ஆம் தேதி 12வது மாதத்திலே 12வது வருஷத்திலே என்று சொல்லி சில காலங்களை அவர்கள் எண்ணிக்கைகளை வைத்து காலங்கள் இப்படியா கஷ்டமாக இருக்கும், உபத்திரவமாக இருக்கும், வேதனைக்குள்ளாக போகும் என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அல்ல, அது அவருடைய காலம். அவர் நமக்கு கிருபையாய் கொடுத்ததினாலே அந்த காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருப்பதனாலே அதை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க வேண்டும். அதுதான் காலத்துக்குள்ளே வாழுகிற மனுஷ பிறவியாகிய மனுஷ மனு மக்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அவருடைய காலத்துக்குள் நாம் இருப்பதனாலே அவர் நமக்கு கொடுத்த கிருபையின் காலத்தின்படி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறாரோ அதை கேட்டு வாங்கி அதன்படி நடக்கும் போது அதில் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். சற்று நம்முடைய காலங்கள் எல்லாம் பின் திருப்பி பார்ப்பது நமக்கு மிகவும் நல்லது. நம்முடைய மனித வாழ்விலே காலங்கள் செல்ல செல்ல, வருஷங்கள் செல்ல செல்ல, இரவு படுக்கைக்கு போகும்போது நம்முடைய பழைய காலங்களை நாம் சற்று யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். நான் எப்படி பிறந்தேன், எப்படி ஹைஸ்கூல் படித்தேன், எப்படி காலேஜுக்கு போனேன், எப்படி யூனிவர்சிட்டிக்கு போனேன், எப்படி வேலை கிடைத்தது, எப்படி எனக்கு திருமணமானது, இப்பொழுது எப்படி என் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன், இனி நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி நம்முடைய காலங்களை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அது நல்லது, அது மிகவும் நல்லது.
வருஷத்தின் கடைசி காலங்களிலே ஜனவரி மாசத்திலிருந்து ஆரம்பித்த காலத்தை இந்த டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆண்டவருக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்வது போல நம்முடைய வாழ்க்கையிலே நடந்த காலங்களை அலசி ஆராய்ந்து அதில் நாம் எது தவறி விட்டிருக்கிறோம், இனி எது தவற விடக்கூடாது, நாம் எதை செய்யாமல் மறந்து விட்டோம், இனி எது செய்யாமல் இருக்கக்கூடாது என்று சொல்லி நினைப்பூட்டி இன்னும் ஆண்டவர் பக்கமா சிதைத்திருப்பது மிகவும் நல்லது. ஆக இந்த காலங்கள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காலமா இருப்பதனால அந்த காலத்தை அவர் நம்முடைய வாழ்விலை என்னத்தை செய்ய விரும்புகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் இந்த புத்தகத்திலே அவன் சொல்லுகிறான். சில இடங்களை பார்க்கும்போது, வசனங்களை பார்க்கும்போது, தேவன் அதனது காலங்களே எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதன் காலங்களை செய்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பிரசங்கின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். அதே போல தேவன் தன்னுடைய காலத்திலே அவர் சொன்னபடி செய்ய வேண்டியபடி நடக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக நடத்தி வைத்திருக்கிறார். ஆனால் மனுஷ மக்களாகிய நாமோ, மனுபுத்திரனாகிய நாமோ, நம்முடைய காலத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்விலை எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை நாம் விரும்பி செய்கிறோமா செய்யவில்லையா என்பதை அலசி ஆராய வேண்டிய பொறுப்பு நம்முடைய வாழ்வில் இருக்கு. இதே சங்கீத பகுதியிலே ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இதே சங்கீத பகுதியிலே தாவீது தன்னால் வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் என்று சொல்லும் போது தன்னுடைய காலங்கள் முழுவதும் மிகவும் சிறப்பாக இருந்தான், மிகவும் சந்தோஷமாக இருந்தான், ஆனந்த களிப்பாக இருந்தான், பூரிப்பா இருந்தான் சொல்வதற்கு முடியாது. அவன் சங்கீத புஸ்தகங்கள், அநேக புஸ்தகங்களை வாசிக்கும் போது அவன் அழுகையின் பள்ளத்தாக்கிலே, மரண பள்ளத்தாக்கிலே, தனிமையிலே, கஷ்டங்களிலே, பாடுகளிலே, வேதனையிலே அவன் கடந்து வந்த காலத்தை பார்க்கலாம். அவன் கஷ்ட காலத்தை பார்க்கலாம், அவனுடைய கண்ணீரின் காலத்தை பார்க்கலாம், அவனுடைய கடுமையான வேதனைப்பட்ட காலத்தை இந்த புஸ்தகத்துல நான் பார்க்கலாம். ஆக ரத்தின சுருக்கமாக மூன்று காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். காலங்கள் அவருடைய காலங்கள். ஆனபடினாலே அந்த காலத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்ததினாலே அந்த காலம் நமக்கு எப்படி இருந்தால் ஆண்டவருக்கு அது ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், நாமும் இந்த உலகத்திலே இருக்கும் போது மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து நாம் கடந்து செல்லும். மூன்று காரியங்கள். ஒரு பக்தன் சொல்லுகிறார், காலத்தை போலவே நாம அதுக்கு ஏற்றது போல ஒட்டி ஓடக்கூடாது. அந்த காலத்திலே தேவன் என்னை இப்படித்தான் வாழ வைத்திருக்கிறார், நான் இப்படித்தான் வாழ்ந்து ஆக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தின்படியே ஓடுவது அது கால சிறந்தது. காலத்தோடு சேர்ந்து ஓடுவது அது சரியில்லை. இந்த காலகட்டத்திலே என் வாழ்க்கையிலே தேவன் இப்படி என்னை வாழ வைத்திருக்கிறார், அந்த வேதம் சொன்னதுபடியே நான் வாழுவேன் என்று சொல்வதுதான் மிகவும் சார்ந்த ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆக இந்த புத்தகத்திலே பாருங்க, 31ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனத்திலே என் காலங்கள் ஒரு கரத்தில் இருக்குது. ஆக எப்படிப்பட்ட ஒரு காலம், மூன்று காலத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதல் காலம் நம்முடைய வாழ்வில எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு காலமாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். 1வது பாயிண்ட், நம்முடைய வாழ்நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்திலே தேவனுக்கு பிரியமான ஒரு காலமாக இருக்க வேண்டும். 14ஆம் வசனத்தை பாருங்க, அதுக்கு முந்தின வசனத்துல அதுக்கு விட அழகா இருக்கு. நானோ, ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, நானோ. அது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னால் அது ஒரு அன்பை பார்க்க முடியுது. நானோ என்று சொன்னால் அன்பு கலந்த ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். ஆக அந்த முதல் குறிப்பாக நான் சொல்ல விரும்புவது, பிரியமான ஒரு காலம் என்று சொன்னால் தேவனுக்கு நாம் அதிகமான அன்பு செலுத்துகிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் நம்முடைய காலத்தை பிரியப்படுவார், நாமும் நம்முடைய காலத்திலே பிரியமாய் வாழுகிறோம் என்று சொல்ல முடியும். ஆக தேவனிடத்தில் அன்பு கூற 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 நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரியமான காலமாக அமையும். நம்மிடத்திலே உள்ள அன்பை தேவனுக்கு செலுத்தி செலுத்தி அவரிடத்தில் அன்பு கூறும் போது நம்முடைய வாழ்நாளிலே என் வாழ்விலே என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்தேன் என்று சொல்ல முடியும். முதல் வசனத்துல பாருங்க, கர்த்தாவே என்று சொல்லுகிறான். ஆக அந்த அழைப்பு, தேவன் மேல் வைத்திருக்கிற பிரியம், வசனத்தினுடைய முடிவில 23ஆம் வசனத்துல பாருங்கள், நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். அவனும் அன்பு கூறுகிறான், மற்றவர்களையும் அன்பு கூற, தேவனிடத்தை அன்பு கூற அவன் அழைக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் குறிப்பாக சொல்ல விரும்புவது, நம்முடைய காலங்கள் தேவனுக்கு பிரியமான காலமாக இருக்க வேண்டும். ஆக தேவனுக்கு பிரியமான காலமா இருப்பதனாலே நம்முடைய வாழ்க்கை ஓடுவதனாலே நமக்கு நடக்கக்கூடிய எல்லா காரியங்களும் சந்தோஷமா இருக்குமா, சமாதானமா இருக்குமா, நிம்மதியுமா இருக்குமா என்று சொல்ல முடியாது. தேவன் மேலே பிரியம் வைத்தாலும், தேவன் மேலே அன்பு வைத்திருந்தாலும் நம்முடைய வாழ்விலே அந்த காலங்களே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். 13ஆம் வசனம் வரைக்கும், 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்த தாவீதுக்கு வந்த கஷ்டத்தை பாருங்கள். அவன் ஆவியிலே கஷ்டம்,
ஆத்மாவிலே கஷ்டம், அவனுடைய சரீரத்திலே கஷ்டம். 10ஆம் வசனத்திலே பாருங்க, என் பிரான் சஞ்சலத்தினாலே என் வருஷங்கள் தவிப்பினாலும் கடந்து போயிட்டு என்று சொல்லுகிறான். 7ஆம் வசனத்துல பாருங்க, என் ஆத்மா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆக அவனுடைய சரீரத்திலையும் தன்னுடைய ஆத்மாவிலும் துன்பப்படுகிறத பார்க்கிறோம். அவனுடைய 5ஆம் வசனத்தை பாருங்க, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆவியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் தாங்க முடியல, இப்பொழுது என் ஆவியை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆக ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக அவன் பிரியமான காலத்திலே வேதனைகள் அனுபவித்த வசனங்களை நாம் இங்க பார்க்கிறோம். ஆக 1 to 13 வருஷம் வரைக்கும் நானோ என்று சொல்லி பிரியமாக தேவனிடத்தில் அழைத்தாலும் அவனுடைய வாழ்விலே கஷ்டங்கள், அவனுடைய வாழ்விலே வியாதிகள், வேதனைகள், மரண பயங்கள். சற்று நேரத்துக்கு சொன்னது போல ஊழியக்காரர்கள் பயந்திருக்கிறார்கள், பயப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், தேவனுக்கு பிரியமாக நடந்தாலும், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாலும் நமக்கு வாழ்விலே கஷ்டங்கள் வரதான் செய்கிறது. அதிலிருந்து கர்த்தர் என்னை மீட்பார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. 2ஆம் வசனத்துல பாருங்கள், உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும், நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமானீர். 3ஆம் வசனத்துல என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே என்று சொல்லி தேவனை நோக்கி அழைக்கிறான். ஆக 1, அவன் வாழ்விலே அவன் தேவனிடத்தில் பிரியமா இருந்தான். அப்படினால் சங்கீத புஸ்தகத்தில் எழுதுறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருப்பேன். கர்த்தருடைய வசனத்தின் மேல அவ்வளவு அன்புள்ளவனா இருந்ததுனாலே நானோ என்று சொல்லி அன்பு செலுத்துகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆக 1வது குறிப்பு பிரியமான ஒரு காலம். 2வது குறிப்பாக பார்ப்போம், தரமான ஒரு காலம். தரமான ஒரு காலம். இதுல தரம் என்று சொன்னால் எதை சொல்ல விரும்புகிறேன், அவனுடைய வாழ்நாளிலே ஒரு தரத்தை வைத்துக் கொண்டான். நான் நம்புனான், கர்த்தரை நான் நம்புவேன். 14ஆம் வசனத்தினுடைய 2வது பாகம். முதல்ல நானோ பிரியமான ஒரு காலம். 14ஆம் வசனத்துல மத்திய பாகத்திலே கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். அதுதான் தரம். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய காலங்களிலே யாரை நம்புகிறோம் என்பதுதான் நம்முடைய தரம், நம்முடைய குவாலிட்டி, நம்முடைய குணாதிசயங்கள். ஒருடைய குணம் எப்படி இருக்கும், அவர் யார நம்புறாரோ, உலகத்தை நம்புறாரா, பிசாசை நம்புறாரா, பணத்தை நம்புறாரா, வரக்கூடிய எதிர்காலத்தை நம்புகிறாரா. ஆனா தாவீது சொல்லுகிறான், நான் யாரையும் நம்ப மாட்டேன், என் கர்த்தரை நம்புவேன். இந்த சங்கீத புஸ்தகத்துல அடிக்கடி வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நம்பிக்கை. நம்புவேன், நம்பி இருக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன். இந்த வார்த்தை அடிக்கடி பார்க்கலாம். காரணம் என்ன, அவருடைய தரம். அதான் அவருடைய ஆணி வேறு, உள்ளான உள்ளான மூச்சு என்று சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்களிலே இந்த 12வது வருஷத்துல நம்முடைய நம்பிக்கை அதிகமாக 12 மாசமும் யாரு மேல வைத்திருந்தோம், எதன் மேல வைத்திருந்தோம்? தேவன் மேல வைத்திருந்தோமா, பாதி உலகத்தின் மேல வைத்திருந்தோமா, இல்ல உலக பொருட்கள் மேல வைத்திருந்தோமோ, அல்ல நண்பர்கள் மேல வைத்திருந்தோமோ, இல்ல வரவேண்டிய எதிர்காலத்துல வைத்திருந்தோமோ? யோசித்து பார்ப்போம். அது 1, தேவனுக்கு பிரியமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், 2வதாக கர்த்தர் சொல்ற ஒரு காரியம், உன் வாழ்நாளிலே கர்த்தருக்கு பிரியமான தரமான வாழ்க்கை வாழுங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். தரம் என்று சொன்னால் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய குணாதிசயங்கள், நம்மை வைத்து நம்முடைய சுவாபங்கள். பிரியம் என்று சொல்லும் போது தேவனிடத்தில் அன்பு கூறுறது. தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறலாம்? அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தால் தானா முற்றிலுமாய் அன்பு வந்துவிடும். ஆக குணம், தரம், நம்முடைய சுவாபங்கள் என்று சொன்ன நம்பிக்கை. 2வது குறிப்பு நம்பிக்கை. அது யாரு மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்முடைய சுவாபங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய தரங்கள் நாம் நிராகரிக்க முடியும், நாம் கவனிக்க முடியும், கணிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு வைத்தா மாத்திரம் போதது மாதிரி இல்ல. நம்முடைய வாழ்விலே நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும், சுவாபங்களும், நம்முடைய குணங்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே மாத்திரமல்ல, தாவீதுடைய வாழ்வில கூட, அவனுடைய வாழ்விலே சில நேரங்கள் தடைகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. அவன் சுவாபம் மாறினது. பாவம் செய்தான். 51ஆம் சங்கீதத்தில் அவன் பாவம் செய்தான். ஆனால் எப்பொழுதுமே பாவத்துக்குள்ளே கிடக்கவில்லை. அவனுடைய சுவாபத்தை மாற்றி தேவனிடத்தில் தேடி அவன் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரிடத்தில் வைத்து ஆண்டவரே என்று சொல்லி அவன் வாழ்நாள் முழுவதும் ஓடினான். கர்த்தர் அவனை பார்த்துதான் சொன்னான், அவன் என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி கர்த்தர் அவனை குறித்து ஒரு சாட்சி சொன்னார், தரமான ஒரு சாட்சியை சொன்னார். தாவீதுடைய கடைசி காலத்திலே, முடிவு காலத்திலே, வயசான நாட்களிலே அவனை கொண்டு தன்னுடைய வீட்டிலே வைக்கும் போது அவனுக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு சிறு பெண்ணை
அவனுக்கு அனுப்பினார்கள். ஒரு காலத்திலே பாவம் செய்தான், 51ஆம் அதிகார சங்கீதத்திலே. ஆனா வயசான காலத்திலே அவனுக்கு பணிவிடை செய்யும் போது ஒரு சிறு பெண்ணை அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனா அந்த வசனம் சொல்லுது, ராஜாக்களின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, அவன் அதை அறியவில்லை. அவன் தன்னுடைய வாழ்விலே உள்ள சுவாபத்தை, தன்னுடைய தரத்தை, தன்னுடைய குணத்தை ஆண்டவர் சமூகத்துல அதிகமாய் நம்பிக்கை வைத்தான். உலகத்திலேயோ இச்சையிலேயோ பொருட்களையோ மாயலை வைக்காதபடிக்கு ஆண்டவர் மேலே அதிகமான நம்பிக்கை வைத்ததுனாலே கர்த்தர் அவனை பார்த்தார். கர்த்தர் அவன் எதிர்காலத்தை ஆசீர்வதித்தார். ஆக ஒன்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க நாம் ஆண்டோடத்துல கேட்டு கெஞ்சி ஆண்டோடத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக நம்முடைய காலங்கள் தரமான காலமா இருக்க கர்த்தரிடத்துல கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, என்னுடைய சுவாபம், என்னுடைய தரமான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க. இதற்கு உண்மையிலேயே நம்பிக்கை வைக்க வேண்டும். கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்முடைய சுவாபங்கள் மாறாது, மாறவே மாறாது. ஒரு பிஷப் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பு ஞாபகத்துக்கு வருது. கிறிஸ்தவன் எந்த காலகட்டத்திலும் எந்த நாடு கடந்து மற்ற ஒரு நாகரிகத்திலும் வாழ்ந்தாலும் அவன் தன்னுடைய சுவாபத்தை மாற்றவே மாட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற சுவாபம் அவனை விட்டு மாறவே மாறாது. அவன் எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி, எந்த காலகட்டத்தில் மாறுபட்ட கலாச்சாரத்தில் வாழ்ந்தாலும் சரி, அவன் தன் சுவாபத்தை மாற்றிக்கொள்ளவே மாட்டான். அவனுடைய நாகரிகம் ஒரு கிறிஸ்தவ நாகரிகமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு பிஷப் அவர்கள் சொன்னுகிற ஒரு சாட்சியை கேட்டேன். அதே போல மாறுபட்ட கலாச்சாரம், மாறுபட்ட இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நம்முடைய தரம் மாறிவிட்டதா, நம்முடைய குணங்கள் மாறிவிட்டதா, நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை மாறிவிட்டதா என்பதை இதுல நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாக முடிவாக மூன்றாவதாக சாதனை படைக்கும் காலமாக நம்முடைய காலங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுகிறோம். இரண்டாவதாக ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலகட்டத்திலே ஆண்டவருக்கு தரமான ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். மூன்றாவது அத்தோடு போய்விடாதபடி மூன்றாவதாக நாம் சாதனை படைக்கிறவர்களாக மாற வேண்டும். இதே தாவீதை மீண்டுமாக உங்களுக்கு உதாரணமாக சொல்ல விரும்புகிறேன். தாவீது தன்னுடைய கடைசி காலகட்டத்திலே தன் வீட்டுக்கு ஒரு காரியத்தை செய்தான், சாதனை செய்தான். எனக்கு பிற்பாடு என் மகன் சாலமோன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வான். சாலமோனை பார்த்து சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை சொல்ல, தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது. ஆக குடும்பத்துல, வீட்டுல, நாட்டுல, தேவாலயத்துல என் மகனே நீ இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். வீட்டிலே ஒரு சாதனை செய்ய சொல்லுகிறார். இரண்டாவதாக பாருங்கள், வீட்டிலே மாத்திரமல்ல, நீ நாட்டிலே ராஜாவா இருக்கிறாய், நீ ராஜாவா இருக்கிறவன், நீ இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறார். எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்திலுமே வெற்றிருக்கத்தக்க ஒரு புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கிறார், ஆனபடினாலே என் மகனே, வீட்டிலே மாத்திரமல்ல இந்த தேசத்திலே ராஜ சிங்காசனத்திலே நீ சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறான். மூன்றாவதாக தேவாலயம், ஆலயத்தை கட்ட சொல்லுகிறான். அவன் கட்ட ஒரு ஆசைப்பட்டான். தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சாதனை செய்ய வேண்டும். வீட்டில் மாத்திரமல்ல, தேசத்தில் மாத்திரமல்ல, தேவாலயத்திலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்று அவன் செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களையும் அத்தனை பொருட்களையும் சேர்த்து வைத்து விட்டு அவன் கடந்து சென்றான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே சங்கீத புஸ்தகம் 31ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, நான் சொல்லுவேன். அதான் சாதனை. 14ஆம் வசனத்திலே பாருங்க, நானோ என்று சொன்னால் பிரியம். இரண்டாவது தரமான வார்த்தைக்கு கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். மூன்றாவதாக சாதனை படைப்பதற்காக அதே 14 கடைசி பகுதி, நீரே என் தேவன் என்று சொல்லி முடிக்கல என்று சொல்லுவேன். சாதனை படைக்கிற ஆட்கள் எதுவுமே மூடி வைத்திருக்கிற மாட்டார்கள், மற்றவரிடத்தில் சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்கள் சாதனை படைக்கிறவர்கள். கர்த்தர் அது சாட்சி. முதலாவது கீழ்ப்படிதல், இரண்டாவது நம்பிக்கை, மூன்றாவது சாட்சி. நம்முடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது ஒரு சாதனையாக நாம் வைத்துக் கொள்ளலாம். இதே சங்கீத புஸ்தகத்துல கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புவேன். கடைசியாக பாருங்க, 24ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே அழைக்கிறான். பாருங்க, ஒரு பிரகடனம் பண்ணுகிறார்கள். பாருங்க, அங்க அவன் தன்னுடைய சாதனையை சொல்லுகிறான். எனக்கு கஷ்டங்கள் வந்தது,
பிரச்சனைகள் வந்தது. அவருடைய கிருபையினாலே, நம்பிக்கையினாலே எல்லாவற்றையும் கடந்து வந்தேன். 16 வசனத்தில் அவன் முடிக்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு அறைகூவல் கொடுக்கிறான். நாமும் இந்த நாளிலே, வருஷத்தின் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த 12ஆம் வருஷத்தை 2012ஆம் வருஷத்தை எப்படி நாம் கடந்தோம் என்று யோசித்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமாக இந்த 12 மாதங்கள் நடந்தேனா? தேவனுக்கு பிரியமான மாத்திரமல்ல, தேவனுக்கு தரமான வாழ்க்கை இந்த 12 மாதமும் நான் வாழ்ந்தேனா? இந்த 12 மாதமும் என் ஆண்டவருக்கு ஒரு சாதனை படைத்தனா? 52 ஞாயிற்றுக்கிழமை நான் தவறுனதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சாதனை நான் படைத்தேனா? ஆண்டவருக்கு விரும்புறது போல பல மணி நேரங்கள், பல அதிகாரங்கள் வேதத்தை வாசித்தேன். வாசித்தது மட்டுமல்ல, ஜெபித்தது மாத்திரமல்ல, ஆண்டவரே அதை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னேன் என்கிற சொல்லக்கூடிய ஒரு சாதனையை நாம் செய்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்க. நெட்டிலே, மீடியாவிலே மக்கள் தங்களுடைய சாதனைகளை அவர்கள் விளம்பரப்படுத்துகிறார்கள். நாம் நம்முடைய வாழ்விலே செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சமுதாயத்தின் மத்தியிலே, திருச்சபையின் மத்தியிலே, நம்மோடு கூட வேலை பார்க்கிறவர்கள் மத்தியிலே இந்த சாதனை செய்வதற்கு சில நேரங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடி, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை கொடுத்தீர், உமக்கு தரமாக வாழ எனக்கு கிருபை கொடுத்தீர். ஆண்டவரே, இது சாதனை உள்ள மனுஷனாக வாழ்நாள் முழுவதும் என் கண்கள் மூடின பிற்பாடு ஆண்டவரே அது சாதனை பொறியாக பொறிக்கப்பட எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க என்று சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இருந்த இடத்துல அன்பும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்திலே எங்கள் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே இந்த காலங்களிலே எங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தீர் ஆண்டவர். எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் தந்தீர், எங்களுக்கு உயர்வை தந்தீர். கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். ஆனாலும் ஆண்டவரே, இந்த முடிவிலே நாங்கள் எங்களை நாங்களே யோசித்து பார்க்கிறோம். இந்த காலத்திலே நான் உமக்கு பிரியமா இருந்தேனா? இந்த காலத்திலே ஆண்டவரே உமக்கு தரமுள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேனா? இந்த 2012ஆம் ஆண்டிலே உமக்கென்றே நான் ஏதாவது ஒரு சாதனை நான் படைத்தேனா என்று எண்ணி பார்க்க எனக்கு கிருபை தாரும். புதிய ஆண்டுக்குள்ளே இன்னும் 2 வாரத்துக்குள்ளே ஆண்டவரை நுழைய இருக்கிறேன். 2013ஆம் ஆண்டிலே ஆண்டவரை உமக்கு பிரியமாக, உமக்கு ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் 2013ஆம் ஆண்டிலே உமக்கு ஒரு சாதனையான வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தரும்படியாக எனக்கு உதவி செய்யும். எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்தவனுடைய நாகரிகத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்காதபடிக்கு ஆண்டவருக்காக எளிமை நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் கெஞ்சி மண்டாடுகிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஏதும் நான் செய்திட வழுவாத என்னை காத்துமக்காய் நீருமே. நீரன்றி என்னாலே பாரிலே ஏதும் நான் செய்திட வழுவாத என்னை காத்துமக்காய் நீருமே. கல்வாரியின் நம்பினையே கண்டு விரை ஓடி வந்தே கழுவும் திருரத்தாலே கருவீங்க இருதயத்தை.
சொன்னவன் இயேசுவின் தாயன் இந்நீலத்தில் கண்டனான் கல்வாரியின் நம்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை அடியேனை திருச்சித்தம் போல